நேற்று நம்ம சிஎஸ்கே அணிக்கும் ஹைதராபாத் அணிக்கும் இடையே நடந்த இந்த பரபரப்பான மேட்ச்ல நம்ம எல்லாருமே நினைச்சது ஒன்று, ஆனால் மைதானத்தில் நடந்தது ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் நம்ம சிஎஸ்கே அணி 78 ரன் வித்தியாசத்தில் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கேப்டனாகவும் அதே போல் ஆட்ட நாயகனாகவும் பேச வந்திருந்த ருத்ராஜ் கைக்வாட் இரண்டாவது ஓவரில், அதாவது ஒட்டுமொத்த மேட்சையே கம்ப்ளீட்டாக மாற்றின அந்த இரண்டாவது ஓவரில் என்ன நடந்துச்சு, ஸோ தோனி அவர் மட்டும் அந்த இடத்துல இல்லைன்னா நிச்சயமாக நாங்கள் இந்த ஆட்டத்தில் தோல்வி அடைஞ்சிருப்போம், கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா நேற்று என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் 213 அப்படிங்கிற டார்கெட்டை நாங்கள் ஹைதராபாத் அணிக்கு எதிராக செட் பண்ணதுக்கு அப்புறமா இரண்டாவது ஓவரை யாரை வீச வைக்கலாம் அப்படிங்கிற குழப்பம் என்கிட்ட இருந்தது. அதனால் களத்தில் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்கள் 2 பேர் இருக்காங்க, அதனால் லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பாலரை கொண்டு வரலாம் அப்படின்னு முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை தான் ஃபஸ்ட்டு நான் பால் போட கூப்பிட்டுருந்தேன். ஆனால் தோனி உடனே பார்த்தீங்கன்னா முஸ்டபிசுர் ரஹ்மான் அவரை வர வேண்டாம் நீ போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டு உடனே டுஷான் தேஷ்பாண்டே அவரை தோனி பந்து போட கூப்பிட்டிருந்தாரு. இப்படி இருக்க அந்த ஓவர் முதலாவது பந்துலையும் மூன்றாவது பந்தையும் சிக்ஸர் போனதுக்கு அப்புறமா உடனே தோனி ஓடி வந்து டுஷான் தேஷ்பாண்டே அவர்கிட்ட சில அட்வைஸுகளை தோனி அவர்கள் கொடுத்துட்டு போனாரு. ஸோ அதுக்கு அப்புறமாக தான் கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த இந்த மேட்சின் மூமெண்டமே எங்களுடைய பக்கம் திரும்பிச்சு. அடுத்தடுத்துன்னு 2 விக்கெட்டுகள் அதே ஓவர்ல விழுந்து ஒட்டுமொத்த ஆட்டத்தையுமே கம்ப்ளீட்டா அந்த ஒரே ஒரு ஓவர்ல தோனி சிஎஸ்கே அணிக்கு சாதகமா அவர் மாத்திருந்தாரு. ஸோ எனக்கும் நேற்று பேட்டிங் பண்ணுறப்ப கையில் இன்ஜூர் ஆகியிருந்ததால் என்னாலையும் நேற்று சரியா சிஎஸ்கே அணியின் கேப்டனாக பிளேயர்களை வழி நடத்த முடியல. அந்த வகையில் நேற்று பெரும்பாலான இடத்துல தோனி அவர் தான் சிஎஸ்கே அணியை ஒரு கேப்டனாக வழி நடத்தினாரு. ஸோ அதனால தான் இந்த மேட்ச்சில் இப்போ சிஎஸ்கே நாங்கள் கிட்டத்தட்ட 78 ரன் வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றி புள்ளி பட்டியலில் மேலே போனது மட்டும் இல்லாமல் ரன் ரேட் அடிப்படையிலையும் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக மாறி இருக்கு. ஸோ இது எல்லாமே தோனி இரண்டாவது ஓவரில் கம்ப்ளீட்டாக அவர் மேட்சை மாற்றின அந்த யுக்தி தான், வெற்றிக்கு காரணமே தோனி தான் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் மேட்ச்சில் ருத்ராஜ் பார்த்தீங்கன்னா நேற்று இரண்டாவது ஓவரில் முஸ்டபிசுர் ரஹ்மான் போட வந்த அந்த திட்டத்தை மாற்றி டுஷான் தேஷ்பாண்டேவுக்கு கொடுத்து அவர் கடைசியாக 4 விக்கெட் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தோனி ஏற்படுத்தி கொடுத்தாரு அப்படின்னு போஸ்ட் மேட்ச்ல ருத்ராஜ் குறிப்பிட்டு அதே போல ஆட்ட நாயகன் விருதையும் ருத்ராஜ் அவர் கையில வாங்கிட்டு அந்த விருதை அப்படியே நம்ம தோனி அவர்கிட்ட கொண்டு போய் ருத்ராஜ் அவருடைய மேன் ஆஃப் த மேட்ச் விருதை நேற்று தோனி அவர் கூட ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் நேற்று ஹைதராபாத் அணி அவங்க பயங்கரமாக அடிக்க போறாங்க, நம்ம சிஎஸ்கே அணியை கதற விட போறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு நேர்மாறாக கம்ப்ளீட்டா நம்ம எம்எஸ் தோனி அவருடைய திட்டத்தால ஹைதராபாத் அணி அவங்கள கதற விட்டு நம்ம சிஎஸ்கே அபார வெற்றி அடைஞ்சிருக்கோம். ஸோ இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.